ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7/7/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் மிக உயர்ந்த ராயல் மாணவர்கள். நீங்கள் அப்பா, டீச்சர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: தம்மை எல்லையற்ற நடிகராக உணர்ந்து நடிப்பவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களின் புத்தியில் எந்த ஒரு சூட்ச்ம அல்லது ஸ்தூல தேகதாரி நினைவு இருக்காது. அவர்கள் ஒரு தந்தையையும் சாந்திதாம வீட்டையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் பெருமை அந்த ஒருவருக்கே இருக்கிறது. தந்தை எப்படி முழு உலகிற்கும் சேவை செய்கிறாரோ, பதித்தர்களை பாவனமாக மாற்றுகிறாரோ, அப்படி குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக சேவை செய்வார்கள். ஓம் சாந்தி. முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்களா? நாம் தந்தையின் முன்னாலும் அமர்ந்து இருக்கிறோம், டீச்சர் முன்னாலும் அமர்ந்து இருக்கிறோம் என்பதை புத்தியில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா என்பது நம்பர் 1 விஷயம். தந்தையும் ஆத்மா, டீச்சரும் ஆத்மா, குருவும் ஆத்மா, மூவரும் ஒருவர் தானே. இந்த புதிய விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். பாபா, நாங்கள் கல்பமாக இதை கேட்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தந்தை கற்பிக்கிறார், ஆத்மாக்கள் நாம் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்கிறோம் என்பது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இந்த ஞானம் மிக உயர்ந்த பகவானிடமிருந்து இந்த நேரமே குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவர் ஆஸ்தி கொடுக்கின்றார். எந்த ஞானத்தை கொடுக்கின்றார்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அதாவது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். எத்தனை பேரை அழைத்து செல்வார்? இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொசு கூட்டம் போல அனைத்து ஆத்மாக்களும் போக வேண்டும். சத்யுகத்தில் ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். அங்கே பவித்திரம், சுகம், சாந்தி எல்லாம் இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது. இது இங்கிலாந்து, இது இந்த நாடு என குழந்தைகளும் வரைபடத்தை வைத்து புரிந்து கொள்கிறார்கள். பிறகு அது நினைவில் நிற்கிறது. இங்கும் அப்படித்தான். ஒவ்வொரு மாணவருக்கும் புரிய வைக்க வேண்டும். சிவாய நமக என்ற புகழும் ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவர் மிக உயர்ந்த பகவான். படைக்கும் தந்தை வீட்டில் பெரியவராக இருப்பார் தானே. அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை. இவர் முழு எல்லையற்ற வீட்டின் தந்தை. இவர் டீச்சராக இருக்கிறார், உங்களுக்கு கற்பிக்கிறார். அதனால் குழந்தைகள் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மாணவர்கள், நீங்களும் ராயலாக இருக்கிறீர்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். பிரஜா பிதா பிரம்மாவும் நிச்சயம் இங்கே தேவை. அவர் இல்லாமல் வேலைகள் எப்படி நடக்கும்? மேலும் அவர் முதியவராகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அடாப்ட் செய்யப்படுகிறார். அதனால் முதியவராக இருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரும் குழந்தையே குழந்தையே என்று சொல்லி பேச முடியாது. பெரியவருக்கே அது அழகாக இருக்கும். குழந்தையை யாரோ அப்பா என்று சொல்வதில்லை. அதனால் நாம் யாருக்கும் முன்பாக அமர்ந்து இருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். மனதில் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். மாணவர் எங்கே அமர்ந்து இருந்தாலும் அவரது புத்தியில் தந்தையின் நினைவு வரும், டீச்சரின் நினைவு வரும். அவர்களுக்கு தந்தை வேறாக, டீச்சர் வேறாக இருப்பார்கள். உங்களுக்கு தந்தை, டீச்சர், குரு ஒருவராகவே இருக்கிறார். இந்த பாபாவும் மாணவராக இருக்கிறார், படித்து கொண்டு இருக்கிறார். உடலை மட்டும் கடனுக்கு கொடுத்திருக்கின்றார். மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. மற்றபடி உங்களைப் போலவே இருக்கிறார். இவருடைய ஆத்மாவும் நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்களோ அதையே புரிந்து கொள்கிறது. பெருமை எல்லாம் ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவரையே பிரபு, ஈஸ்வர் என்று சொல்கிறார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைத்து சூட்ச்ம மற்றும் ஸ்தூல தேகதாரிகளை மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். நீங்கள் எல்லையற்ற பாகத்தில் நடிப்பவர்கள். இந்த விஷயங்களை எல்லாம் வேற யாரும் அறியவில்லை. உலகில் உள்ள யாருக்கும் தெரியாது. இங்கே யார் வருகிறார்களோ அவர்களே புரிந்து கொள்கிறார்கள். மேலும் தந்தையின் சேவைக்கு வந்து போகிறார்கள். ஈசனின் உதவியாட்களாக இருக்கிறார்கள். தந்தையும் உதவி செய்யவே வந்திருக்கிறார். பதித்தர்களை பாவனமாக்கும் உதவி செய்கிறார். ராஜ்யத்தை இழந்து எப்போது துக்கப்படுவார்களோ அப்போது தந்தையை அழைக்கிறார்கள். யார் ராஜ்யத்தை கொடுத்தாரோ அவரையே அழைப்பார்கள். தந்தை சுகதாமத்தின் அதிபராக வந்திருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உலகில் உள்ள யாருக்கும் இது தெரியாது. சொல்லப்போனால் பாரதவாசிகள் எல்லோரும் ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்கள். இதுதான் முக்கிய தர்மம். அதனால் இது எப்போது இல்லாமல் போகுமோ அப்போது தந்தை வந்து நிச்சயம் இதை ஸ்தாபனை செய்வார். முழு உலகமும் யாரை அல்லா கடவுள் என்று சொல்லி அழைக்கிறதோ அவர் இங்கே நாடகப்படி முன்னர் போலவே வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இது கீதையின் காலம்.
இதில் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர் மற்றும் தேவி தேவர்கள் என்று பாடுகிறார்கள், சத்திரியர் என்று சொல்வதில்லை. பிராமண தேவி தேவர் நமக என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சத்திரியர்கள் 2 கலைகள் குறைந்தவர்கள். புது உலகையே சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். திரேத்தாயுகத்தை புது உலகம் என்று சொல்வதில்லை. முதலில் சத்தியுகத்தில் முற்றிலும் புது உலகம் இருக்கும். இது பழையதிலும் பழைய உலகம். பிறகு புதியதிலும் புதிய உலகத்திற்கு போவீர்கள். நாம் இப்போது அந்த உலகத்திற்கு போகிறோம். அதனால் நாங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறோம் என்று குழந்தைகளும் சொல்கிறார்கள். சத்தியநாராயண கதையும் கேட்கிறோம். இளவரசராகும் கதை என்று சொல்வதில்லை. சத்தியநாராயணன் கதை. அவர்கள் நாராயணரை வேறாக நினைக்கிறார்கள். ஆனால் நாராயணருக்கு எந்த வாழ்க்கை வரலாறும் இல்லை. ஞான விஷயங்கள் அதிகம் இருக்கின்றன. அதனால் 7 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. 7 நாட்கள் பட்டியல் இருக்க வேண்டும். அதற்காக இங்கே வந்து பட்டியல் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இல்லை என்றால் பட்டியின் சாக்கு சொல்லி அதிகமானோர் இங்கே வருவார்கள். காலை மற்றும் மாலை வேளைகளில் வகுப்பு நடக்கிறது. மதியத்தில் வாயுமண்டலம் நன்றாக இருக்காது. இரவும் பகலிலிருந்து 12 மணி வரை முற்றிலும் கெட்ட நேரமாக இருக்கிறது. இங்கே நினைவிலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கு குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அங்கே நாள் முழுவதும் நீங்கள் வேலை வெட்டியில் இருக்கிறீர்கள். முயற்சி செய்ய வேண்டாம். அங்கே நாள் முழுவதும் நீங்கள் வேலை வெட்டியில் இருக்கிறீர்கள். அப்படியும் பலர் இருக்கிறார்கள். இன்னும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டே படிக்கவும் செய்கிறார்கள். இங்கும் நீங்கள் படிக்கின்றீர்கள். எனவே கற்பிக்கும் டீச்சரை நினைவு செய்ய வேண்டும். நல்லது. டீச்சர் என புரிந்து நினைவு செய்தாலும் தந்தையை டீச்சர் குரு, தந்தை டீச்சர் குரு மூவரும் ஒன்றாக நினைவிற்கு வருவார்கள். உங்களுக்கு மிகவும் எளிதாக இருப்பதால் உடனே நினைவு வர வேண்டும். இவர் நமது தந்தையாக இருக்கிறார். டீச்சர் மற்றும் குருவாகவும் இருக்கிறார். மிக உயர்ந்தவர் தந்தை. அவரிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம். நாம் நிச்சயம் சொர்க்கத்திற்கு போவோம். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நிச்சயம் ஏற்பட வேண்டும். உயர்ந்த பதவி பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இதுவும் உங்களுக்கே தெரியும். மனிதருக்கே தெரிய வரும். உங்கள் சப்தம் பரவிக்கொண்டே இருக்கும். பிராமணர்கள் உங்களுடையது அலௌகிக தர்மம். ஸ்ரீமத்துப்படி அலௌகிக சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்துப்படி எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்து வருகின்றீர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரிந்துவிடும். உங்களைப் போல அலௌகிக சேவையை வேற யாரும் செய்ய முடியாது. பிராமண தர்மத்தை சேர்ந்த நீங்களே அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட வேலையில் ஈடுபட வேண்டும். இதை செய்வதிலேயே பிஸியாக இருக்க வேண்டும். தந்தையும் பிஸியாக இருக்கிறார் தானே. நீங்கள் ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். இங்கே பஞ்சாயத்தார் ஒன்று சேர்ந்து ஊரை பராமரித்து வருகிறார்கள். இங்கே நீங்கள் மறைமுக வேடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மறைமுக பிறர் அறியா வீரர்கள், வன்முறையற்றவர்கள். இதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இரட்டை அகிம்சை சேனை. விகாரத்தி வன்முறை பெரிய வன்முறையாக இருக்கிறது. அது பதித்தமாக்குகிறது. அதையே வெற்றி பெற வேண்டும். காமம் மகா விரோதி என்பது பகவான் வாக்கு. இதன் மீது வெற்றி பெற்றால்தான் நீங்கள் உலக வெற்றி பெறுவீர்கள். இந்த லட்சுமி நாராயண உலக வென்றவர்கள். பாரதம் உலக வென்று இருந்தது. இவர்கள் எப்படி உலகின் அதிபர் ஆனார்கள்? இதையும் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ள பெரிய பரந்த புத்தி தேவை. பெரிய பெரிய பரீட்சைக்கு படிப்பவர்களின் புத்தி விசாலமாகிறது. நீங்கள் ஸ்ரீமத் படி உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். உலகில் அமைதி இருந்தது. அப்போது வேறு எந்த ராஜ்யமும் இருக்கவில்லை என்பது நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் புரிய வைக்கலாம். சொர்க்கத்தில் அசாந்தி ஏற்பட முடியாது. சொர்க்கத்தை அல்லாவின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். வெறும் தோட்டம் மட்டும் இருக்குமா? மனிதர்களும் இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்தின் அதிபராகிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். மேலும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் வெளியில் உள்ள எல்லா சுகத்தையும் விரும்புவதில்லை. இந்த நேரம் நீங்கள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் மாமியார் வீட்டிற்கு போகிறீர்கள். இது உங்கள் தாய் வீடு. இங்கே உங்களுக்கு 2 தந்தை கிடைத்திருக்கிறார்கள். ஒருவர் மிக உயர்ந்த நிராகாரர், மற்றவர் சாக்காரர். அவரும் மிக உயர்ந்தவர். இப்போது நீங்கள் மாமியார் வீடு விஷ்ணுபுரிக்கு போகிறீர்கள். அதை கிருஷ்ணபுரி என்று சொல்ல மாட்டார்கள். குழந்தைக்கு புரி இருப்பதில்லை. விஷ்ணுபுரி என்றால் லட்சுமி நாராயணபுரி. உங்களுடையது ராஜயோகம். அதனால் நிச்சயம் நரனிலிருந்து நாராயணாவிற்கு குழந்தைகள். நீங்களே கடவுளின் மிக உண்மையான உதவியாளர்கள். யார் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்மாவின்மனையாக இருக்க முயற்சி செய்வாரோ அவரே உண்மையான கடவுளின் உதவியாளர் என்று தந்தை சொல்கிறார். எந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது. அப்போது உதவியாளராக முடியும். கர்மாத்தீத்த நிலையும் ஏற்பட முடியும். நரனிலிருந்து நாராயணராக வேண்டும் என்றால் கர்மாத்தீத்த நிலை நிச்சயம் தேவை. கர்ம பந்தனம் இருந்தால் தண்டனை பெற நேரிடும். நினைவின் முயற்சி மிக கடுமையாக இருப்பதை குழந்தைகள் தாமே புரிந்து கொள்கின்றார்கள். உத்தியில் மிக எளிது. உத்தி மிக எளிது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாரதத்தின் பழைய யோகம் பிரசித்தமானது.
யோகத்திற்காகவே ஞானம் இருக்கிறது. அதை தந்தை வந்து கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்றும் யோகம் கற்பிப்பது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுய தரிசன சக்கரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சித்திரமும் எவ்வளவு தவறாக இருக்கிறது. இப்போது நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். யாரிடமும் புத்தி போகக்கூடாது. லைன் தெளிவாக இருக்க வேண்டும். இது படிக்க நேரம். உலகை மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போதே பாவங்கள் அழியும். நீங்கள் முதலில் அசரீரியாக வந்தீர்கள், பிறகு நீங்கள் ஆசரீரியாக போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் ஆல்ரவுண்டர். அவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்கள், நீங்கள் எல்லையற்ற நடிகர்கள். நாம் அநேக முறை பாகத்தை நடித்திருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அநேக முறை நீங்கள் எல்லையற்ற அதிபராகிறீர்கள். இந்த எல்லையற்ற நாடகத்திற்குள் சின்ன சின்ன நாடகங்களும் அநேக முறை நடந்திருக்கின்றன. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை நடந்தவை அனைத்தும் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றன. மேலே இருந்து கடைசி வரை எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. மூலவதனம், சூட்ச்மவதனம் மற்றும் இந்த சிருஷ்டியின் சக்கரம், அவ்வளவுதான். மற்ற எந்த இடமும் உங்கள் வேலைக்கு ஆகாது. உங்கள் தர்மம் மிகுந்த சுகத்தை கொடுப்பது. அவர்களுடைய நேரம் வரும்பொழுது அவர்கள் வருவார்கள். நம்பர் வார் எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்ப போவார்கள். நாம் மற்ற தர்மங்களை பற்றி என்ன வர்ணனை செய்வது? உங்களுக்கு ஒரு தந்தை நினைவு மட்டும் இருக்க வேண்டும். சித்திரங்கள் போன்ற எல்லாவற்றையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் நினைக்கக்கூடாது. ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டாம். பரமாத்மா லிங்கமாக இருக்கிறார் என அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது லிங்கத்தைப் போல ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்? லிங்கம் எப்படி ஞானம் சொல்ல முடியும்? பிரேரணை மூலமாக ஏதாவது ஒளிபெருக்கி வைத்து அதன் மூலம் கேட்பீர்களா? பிரேரணையால் எதுவும் நடப்பதில்லை. அதற்காக சங்கர பிரேரணை கொடுக்கிறார் என்பது கிடையாது. இவை எல்லாம் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளன. விநாசம் நடந்தே ஆக வேண்டும். நீங்கள் எப்படி சரீரத்தின் மூலமாக பேசுகிறீர்களோ அதே போல பரமாத்மாவும் குழந்தைகள் உங்களோடு பேசுகிறார். அவரது பாகமே தெய்வீகமும் அலௌகிகமாகவும் இருக்கிறது. பதித்தர்களை பாவனமாக மாற்றுபவர் ஒரு தந்தை மட்டுமே. எனது பாகம் எல்லோரையும் விட வித்தியாசமானது என்று தந்தை சொல்கிறார். கல்ப முன்னர் யார் வந்திருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எது நடந்து முடிந்ததோ அது நாடகம். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. பிறகு முயற்சி சிந்தனை செய்ய வேண்டும். அதற்காக நாடகப்படி என்ன முயற்சி குறைவாக நடக்கிறது என்று சொல்லாதீர்கள். பிறகு பதவியும் மிக குறைவாக இருக்கும். முயற்சியின் வேகத்தை கூட்ட வேண்டும். நாடகத்தின் மீது விட்டுவிட வேண்டாம். உங்கள் சாட் பார்த்து கொண்டே இருங்கள், அதிகமாக்கி கொண்டே இருங்கள். தனது சாட் அதிகமாகிறதா குறையவில்லை தானே என்பதை நோட் செய்யுங்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இங்கே உங்களுடையது பிராமண சகவாசம், வெளியில் எல்லாம் கெட்ட சகவாசம். அவர்கள் எல்லோரும் தலைகீழாக சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தை உங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து விடுவிக்கிறார். மனிதர்கள் கெட்ட சகவாசத்திற்கு ஆளாகி தங்கள் வாழ்க்கை முறை, ஆடைகள் போன்ற எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். தேசத்தையும் வேஷத்தையும் மாற்றிவிட்டார்கள். இதுவும் தங்கள் தர்மத்தை அவமதிப்பது போல உள்ளது. எப்படியெல்லாம் சிகை அலங்காரம் செய்து கொள்வதை பாருங்கள். அதனால் தேக அபிமானம் வரும். சிகை அலங்காரத்திற்கு மட்டும் 100-150 ரூபாய் கொடுக்கிறார்கள். இது அதிகபட்ச தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் ஞானத்தை பெற முடியாது. முற்றிலும் எளிமையாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். விலை உயர்ந்த சேலை கட்டினாலும் தேக அபிமானம் வரும். தேக அபிமானத்தை முறிப்பதற்கு அனைத்தையுமே லேசாக்க வேண்டும். நல்ல பொருள் தேக அபிமானத்தை கொண்டு வரும். நீங்கள் இந்த நேரம் வனவாசத்தில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் முகத்தை நீக்க வேண்டும். மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வண்ண ஆடைகளை உடுத்தி செல்லுங்கள். உறவை பேன உடுத்த வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து களைய வேண்டும். நீங்கள் சப்தத்தை கடந்து போக வேண்டும். ஆண் பிரஸ்திகள் வெள்ள உடையில் இருப்பார்கள். நீங்கள் சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரும் ஆண் பிரஸ்திகள். சிறு குழந்தைகளுக்கும் சிவபாபாவை நினைவூட்ட வேண்டும். இதில் தான் நன்மை இருக்கிறது. இப்போது நாம் சிவபாபாவிடம் போக வேண்டும். அவ்வளவுதான். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பார்த்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நமது எந்த நாடகத்தையும் தேக அபிமான நடத்தையாக இருக்கக்கூடாது என்பதில் சதா கவனம் வையுங்கள். மிக எளிமையாக இருக்க வேண்டும். எந்த பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். 2. நினைவின் முயற்சியால் அனைத்து கர்ம பந்தனங்களையும் முறித்து கர்மாதீதாக வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் ஆத்மா அபிமானியாக இருந்து கடவுளின் மிக உண்மையான உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம்: விசால புத்தி மற்றும் விசால உள்ளத்தால் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் படைப்பவராகுக. மாஸ்டர் படைப்பவரின் முதலாம் படைப்பு இந்த தேகம். யார் இந்த தேகத்தின் எஜமானராவதில் முழு வெற்றி பெறுகிறாரோ அவர் தனது அன்பு மற்றும் தொடர்பால் அனைவருக்கும் என்னுடையவர் என்ற அனுபவத்தை ஏற்படுத்துவார். அவரது தொடர்பில் சுகத்தின் வள்ளலின்
அமைதியின், அன்பின், ஆனந்தத்தின், ஒத்துழைப்பின், தைரியத்தின், உற்சாகத்தின், ஊக்கத்தின் ஏதாவது விசேஷ அனுபவமாகும். அவரையே விசால புத்தி, விசால உள்ள உடையவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை மூலமாக சதா பறக்கும் கலையில் அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த செய்கை: எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். தன்னை உயர்ந்த எண்ணங்களை நிறைய ட்ரஸ்டியாக்கி இருங்கள். ட்ரஸ்டியாவது என்றால் டபுள் லைட் பரிசு ஆவது. அப்படிப்பட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு உயர்ந்த எண்ணமும் வெற்றி பெறும். குழந்தைகளின் ஒரு உயர்ந்த எண்ணத்திற்கு 1000 உயர்ந்த எண்ணங்களின் பலனை தந்தை பெற வைப்பவர். 1க்கு 1000 மடங்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.